நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டேஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு, நான் ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல விஜய் சொல்லல. விஜய் வாயே திறக்கிறது கிடையாது. அதான் பிரச்சனை, அதான் பியூட்டி. இல்ல யாருமே பேச மாட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் நீங்க அண்ணன் திருமாவளவன் பேசுனது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தாவேக்கா தரப்புல இருந்து பேசவே மாட்டாங்க. அப்படியே அமைதியா அப்படியே இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும். உண்மை, ஒரு தைரியம். வாலண்டியராக வந்து ரஜினியை வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு, எப்பா எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் அந்த மாதிரி ஆளும் இல்லை அப்படின்னு அவரு தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அது மாதிரி எல்லாரும் திரும்ப வராரு, என்ன இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அவரா தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சைடில் இருந்து தாவேக்கா சைடில் இருந்து என்ன நடக்குது, யார் சிவி சண்முகத்தில் ஃபஸ்ட்டு பேசினா, மார்ட்டின் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ரோல், இப்போது குடும்ப அரசியல் சொன்னீங்களே, இப்போ கனெக்டிங் த டாட்ஸ் பார்த்தா மருமகன், மகன், அவங்களோட அம்மா, அப்புறம் ஒரு அப்பா, ஒரு 4 பேர் எனக்கு என்னமோ தமிழகத்தினுடைய அரசியலை கட்டுப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. நேயர்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா அவங்க கருத்து சொல்லிட்டோம். ஒரு காலத்தில் சசிகலா அவர்கள் ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணிச்சா, ஒரு காலத்தில் உதயநிதி அவர் ஸ்டாலின் சார் அவங்க ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணிச்சு பேசினோமா? அப்போ இப்போ எந்த ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணுறது? இதுதான் என்னோட கேள்வி. பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணுறாங்க லீமா ரோஸ், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சொல்லி பண்ணுறாங்களா இல்லை அவங்களா பண்ணுறாங்க? அடுத்த கேள்வி. ஆதரவு அதிமுக, அதாவது தாவேக்கா ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு யார் அவங்களுக்கா தோணி பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் கூப்பிட்டீங்களா, இல்லை அவங்க வரப்போகிறாங்களா, இல்லை அமைச்சரவை பதவி கொடுக்க போகிறீங்களா? அது தெளிவுபடுத்துங்க. அப்போ தானே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏதுன்றது தெரியும். சரி, எனக்கு என்னன்னா, சரி இதெல்லாம் கூட எப்படின்னா போட்டோம், இதெல்லாம் கூட அரசியல்ன்றதுல இப்போ நம்ம சொல்ல வர்றது என்ன, எல்லாம் ஒன்று தான் என் பார்வையில். மறுக்கிறவங்க மறுக்கட்டும். இன்றைக்கி திமுக, அதிமுக, தாவேக்கா 118 சீட்டு வரணும்னா இந்த 3 கட்சிகளும் என்ன வேணால் பண்ணுன்றது தான் என்னோடய வாதம். இதில் ஒன்று சரி ஒன்று மோசம்லாம் நான் அங்கே போல. தாவேக்கா இன்றைக்கி வந்து அதுவும் திராவிட கட்சிகள் போல ஒரு சாதாரண கட்சி. சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? பரிசீலனையில் இருக்கு. அவரால் எப்படிங்க எடுக்க முடியும்? அவர் இடத்துல நான் இருக்கிறேன்னா எப்படி எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவருக்கு வந்து அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆகி இன்றைக்கி சபாநாயகராக இருக்கார். அவர் கட்சிக்கு தானே விசுவாசமாக இருக்கணும். அதுதானே அவரோட பொருளுக்கு நியாயம். ஆனால் அவரோட பதவிக்கு களங்கம் வரும். ஜெயசிடி பிரபாகர் அவரோட பதவிக்கு களங்கம் வரும். தனபால் போன வாட்டி 18 எம்எல்ஏ 10 எம்எல்ஏவை நீக்கினாரா? அது ஜனநாயகத்தில் அது நல்லதா? மக்கள் தானே ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனவங்க. அன்னைக்கு 18 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ. அன்னைக்கு அதிமுக வரும்போது கிழிக்குன்னு கீச்சமா பத்திரிகையாளர்கள் அதை பற்றி பேசணுமா? எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பண்ணுறாரு, இது மக்கள் விரோதம், பத்திரிகையாளர்லாம் விமர்சனம் பண்ணாங்க, விவாதம் பண்ண, டிபேட்லாம் பண்ணோமா? அதே மாதிரி இப்போவும் பண்ணுவாங்க. இதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தலைவலி, இந்த பிரச்சனை விஜய்க்கு எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். 108 வந்துச்சு, கம்யூனிஸ்டோட விசிக்காம வந்தாங்க, கொண்டாங்க. ஒருவேளை ஸ்டாலின் சார் சொன்னார், என் கூட இருந்து ஜெயிச்சவங்கள தான் அனுப்பிச்சிருக்கிறேன், எந்த தான் ஆட்சி தொடர்ந்து கிண்டல் பண்ணார், அது ஒரு வேளை உறுத்துதா? அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், இது நம்பர் கேமு, பார்த்து ஒரு சில விஷயத்தை கூட்டணி முன்னாடியே அமைச்சிருக்கணும். அவங்க எதிர்பார்த்தாங்களா இல்லைங்க. இதுக்கு மேலே எனக்கு என்னன்னா, ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இனிமேல்ட்டு யாருன்னா வந்து இந்த தமிழக அரசியலில் மாற்று தூய ஆட்சி தரேன், நான் வந்து நாயப்படி நடந்துக்கிறேன், இந்த இதெல்லாம் கீழ்ச்சிருவேன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, நான் என்றைக்கும் கேட்குற கேள்வி தான். புதுசாக முதலமைச்சர் மாறுறீங்க, சிஸ்டம் மாறலைங்க. இப்போ சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கணும். அமமுகவில் ஒரு எம்எல்ஏ அவர் தான் ஆசி பெற்ற வேட்பாளர் போட்டு பிரச்சாரம் பண்ணி, டிடிவி தினகரன் தான் என் பாஸ்ன்னு சொல்லி தஞ்சாவூரில் தெருவா ஊரா பூத்தாக போய் கோயில் குளம், மொட்டை மாடியில் இருக்கிற ஓட்டு, தரையில் இருக்கிற ஓட்டு, திருமலையில் இருக்கிற ஓட்டு எல்லாத்தையும் டிடிவி தினகரன் பேரை சொல்லிவிட்டு குக்கரில் வாங்கிட்டு, குக்கர் மேலே விசிலுக்குது அதனால் விசிலோட போயிடுச்சுன்னா இதை ஒரு பத்திரிகையாளர் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. கேட்கலாம். சபாநாயகர் ஆனால் கேட்க மாட்டார். சபாநாயகர் வந்துருது இல்லை, என்னங்க 2/3 வந்துருது இல்லை, 100 அங்கேயே முடிஞ்சிருது. அதுங்க 2/3 3/3 இதெல்லாம் வச்சுக்கோங்க சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள். ஓகே, ஆனால் நாயன்னு ஒன்று இருக்குல்ல, தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, பதவிக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? அப்போ நீங்களும் அதே தானே. உங்களோட ஒரு எம்எல்ஏ வராருன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் அவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு,
இவ்வளோ பேரை காப்பாற்றுற முதல்வர் விஜய் என்ன காப்பாற்றாமலாம் போவார் சார்? இங்கே காப்பாற்றுறது முக்கியம் இல்லை சார், தனி மனித சொல்லாடல கடைபிடிக்கிறாங்களா, காப்பாற்றுறாங்களான்னு. ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கடிதம் ஜோசப் விஜய் எனும் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடி தினகரனுக்கு அனுப்பும் கடிதம். நாட்டு மக்கள் 108 சீட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டது எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு 118 வரலை. தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓட்டு போட்ட மக்கள் ஏமாந்து போகக்கூடாது. அதனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தாவேகாக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் விரும்பினால் எங்களுடன் கூட்டணி வரவேலாம், இல்லை விரும்பாவிட்டால் நீங்கள் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டு எங்கள் ஆட்சியில் பங்கு பண்ண, நீங்கள் அப்படியே சப்போர்ட் பண்ணுறதா பண்ணுங்கள். இல்லை பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டு எங்கள் கூட்டணியில் சேர்ந்துட்டு அமைச்சரவை வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே இருக்கிறதா இருக்கலாம். இப்படிக்கு விஜய் எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ நான் டிக்டேட் பண்ணது? இது நேர்மையா இல்லையா? இதை பண்ணிட்டு தூக்கி இருக்கிறாங்க, இல்லை அவரே வந்துட்டாருன்னா கூட ஒரு நியாயம். டிடி இல்லைங்க எனக்கு அமித்ஷா தான் முக்கியம், நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவங்க கூட தான் வாழ்வோ சாவோ, கட்சி ஓட்டு வாங்குது, இந்த கட்சி தோக்குது, நான் என்டிஏ அப்படின்ட்டாருன்னா அதுக்கு தான் வேற. பட் இப்படி ஒரு லெட்ரு முன்னாடி போயிருக்கணுமோ போயிருக்கூடாதா? இந்த லெட்ரு போல நீங்கள் என்ன சொன்னீங்க, 2/3 சார். திருடு போயிடுச்சு சார் ஒரு பொருள், திருடுனா கண்டுபிடிக்க முடியல, ஆதாரம் இல்லை, எவிடன்ஸ் இல்லை, எஃப்ஐஆரில் சரியாக எழுதலை, எஸ்கேப் ஆயிடுவார் அவர், ஜட்ஜ்மெண்ட்டு வராது, ரைட்டுங்களா? திருடு போன பொருளுக்கு என்ன சார் நியாயம், என்ன சார் நீதி? போனது தானே. நிறைய கேஸ் பார்ப்போம், செத்து போயிருப்பாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸு, செத்து போயிட்டார் அவரை கொலை செய்யப்பட்டார். குற்றவாளி யார், என்ன தண்டனை, எத்தனை பேர், பொலிட்டிக்கலாக மோட்டிவ் இருக்கா இன்னும் தெரியல. சட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற ஓட்டையை வச்சு வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி வெற்றி பெற்று விட்டால் சரியாயிடுமா? அதை தான் கேட்குறேன். அப்போ நீதி, நேர்மை, நியாயம், மாற்று இதெல்லாம் பேசாதீங்க. முதல்ல ஐயா காமராஜர் படத்தை பயன்படுத்தாதீங்க. பெரியாரில் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, அவரோட கொள்கை விஷயங்கள் வேற. நேர்மை, தைரியம், நெஞ்சுறுதி, எளிமை அப்படின்னா ஐயா காமராஜர். இப்போ காமராஜர் படத்தை கொள்கை தலைவர் வச்சுட்டீங்கன்னா வேலை பண்ணுறீங்க. காமராஜ் பேரில் இருக்கிறாரு, நம்ம கொள்கை தலைவர் மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அதனால இந்த காமராஜுக்கு போதும் அந்த காமராஜ் தூக்கணும்னு தூக்கிட்டீங்களா? தஞ்சாவூர்லேருந்து என்ன சொல்ல வரீங்க? அடுத்த தலைமுறைக்கு என்ன அரசியல் காட்டியிருக்கீங்க நீங்கள்? அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன அரசியல் காட்டியிருக்கீங்க? இன்னொரு கட்சியில் எனக்கு ஓட்டு வரலாம் பரவாயில்ல, இன்னொரு கட்சியிலேருந்து நான் தூக்குவேன் அப்படின்றதானே பண்ணியிருக்கிறீங்க. இது பேர் என்ன? கவர்னரை கிழின்னு கீழ்ச்சிங்கெல்லாம் ஒரு வாரம் எல்லாரும் சேர்ந்து கவர்னர் நம்பர் இல்லைப்பா, நம்பர் எத்தனுவான்னு பாடுறேன். அதுக்கு நியாயப்படி முறைப்படி நீங்கள் என்னென்ன வேலை பார்த்தீங்க? பார்த்து 8 நாள் 5 நாள் கழிச்சு வந்து அப்போ தான் இந்த ட்ராமாலாம் வந்துச்சு. ஏன் நடந்ததுன்னா இவர் இறங்கி போகாதனால வந்துச்சு. இன்பதுரை அவர்கள் சொல்றாரு, உச்சநீதிமன்றமே நேரடியாக தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, இது வேற வகையில் போகணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கா? நீதிமன்றம் செய்யலாமா? அதாவதுங்க, ஸ்பீக்கருக்கு அவர் நினைக்கிறது தான் ஃப்ளோரில் முடிவு. அந்த முடிவில் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் வருது, இல்லை குதிரை பேரம் நடைபெற்றிருக்கும் தெரிஞ்சு இருந்தால், இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா கோர்ட்டு அரசை கூட டிஸ்மிஸ் பண்ணலாம். ஓகே, சட்டப்படி நடக்கிறதுக்கு தான் சட்டத்தில் இடம் இருக்குது. சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. ஆன் த ஃப்ளோர் இப்போ ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ட்ரையல் ஆஃப் மணி, இல்லை குதிரை பேரம் நடந்திருக்குன்றது ஏதோ ப்ரூவ் பண்ணுறாங்க, ஏதோ டெக்னிக்கல்னா பெஞ்சுக்கு முன்னாடி போகுதுன்னா கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226 பவர்ஸ் இருக்குது ஒரு சில விஷயத்தில் தலையிட. இல்லை சார், இது ப்ரூவ் பண்ண கவர்மெண்ட் ஆல்ரெடி 118 தான் போயிருக்காங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வர்றவங்களுக்கு குதிரை பேரம் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிட்டு போகுது. குதிரை பேரம் எப்போ வந்தாலும் குதிரை பேரம் தான். முன்னாடி வந்தது, பின்னாடி வந்தது, சைடில் வந்ததுலாம் மேட்ரு கிடையாது. நான் ஒரு கட்சியினுடைய அது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட், அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கட்சியினுடைய கொறடா யார் அப்படின்னு சொல்கிறது அந்த கட்சியினுடைய தலைமையில் இருக்கிறவங்க. இந்த கட்சியினுடைய தலைமை எது அப்படின்றதையும் ஒரு சட்டத்திலே சொல்லுது. இப்போ திடீர்னு இப்போ ஒருத்தர் பழனிசாமின்னு இன்னொரு பேர் இருக்கிறாரு. அதிமுகவில் நிறைய பழனிசாமி இருப்பாங்க, ரைட்டுங்களா? எந்த பழனிசாமி பொதுச் செயலாளர்னு அதில் ஒரு டெஃபினேஷன் இருக்கும் பார்ட்டியோட பைலால. அந்த பொதுச் செயலாளர் சொல்கிறவங்க தான் கொறடா. சரி, இது தேர்தலுக்கு முன்னாடினா இப்போ ஆட்சி தப்பிச்சிடும். இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் வச்சு கவர்னர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் சட்டத்துக்கு முன்னாடி போகும்போது இது சட்ட சிக்கல். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க,
டாக்குமெண்ட் பேர் க்ளீனாக இருக்கிறது வேற. பார்க்குறீங்க, 70 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜமீன் கிட்ட இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து இன்னொருத்தர் கை மாற்றிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு மில்லு ஓனர் வச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் இப்போ வருது அப்படின்னா ஒரு கரெக்டாக இருக்குது பேப்பர் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் அப்படி இல்லையே, லிட்டிகேஷன் ஆகி போச்சு. இல்லை, ஏன் லிட்டிகேஷன் ஆச்சு? ஒருத்தர் எதிர்க்கிறாரு, இவர் ஏன் கட்சி, ஆனால் ஏன் கட்சி இல்லாமல் நான் சொன்னதை கேட்க மாற்றி ஓட்டு போட்டிருக்காரு, நடவடிக்கை லிட்டிகேஷன். இப்போ லிட்டிகேஷன் ஆகும், கோர்ட்டுக்கு போவோம், கோர்ட்டு லிட்டிகேஷன் என்ன பண்ண, கோர்ட்டு விசாரிக்கும். அப்போ உங்களோட பேப்பர் இன்னைக்கு இந்த பேப்பர் கிடையாது, உங்களோட அரசியல் என்ன அரசியல் கிடையாது, நியாயமான அந்த வெள்ளை பேப்பரு வெள்ளை அரசியல் கிடையாது. உங்களோட அரசியல் என்ன பண்ணிருக்கு, இன்னைக்கு களங்கம் ஏற்பட்டுருக்கு. உங்களோட அரசியலில் லிட்டிகேஷன் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாருல டிடி தினகரன் போய் போலீஸ்லேயும் கவர்னர்கிட்டையும், அதுக்கு பேர் என்ன, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது லிட்டிகேஷன் தானே அது. இப்போ விஜய் சாரோட அரசியல் என்ன அரசியல், இட்ஸ் அண்டர் லிட்டிகேஷன், இட்ஸ் அண்டர் டிஸ்பியூட். கருத்து வேறுபாடு, சட்ட சிக்கல் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இல்லாத ஒரு சட்ட சிக்கல் மேலே யார் போய் உட்காந்துக்கினது? அமைச்சரவையில் பங்கு கொடுத்தோன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு. இப்போ அது ஒண்டி தான் பாக்கி. அப்படியே இருக்கிறாங்கன்னா கூட ஏதோ நாங்கள் ஏதோ ஒருத்தர் ஆட்சியில் இருக்கணும்னு போட்டோம், கம்யூனிஸ்ட் மாதிரி போட்டோம், இல்லை எங்களுக்கு திடீர்னு அன்றைக்கி காலைல பல்லு விளக்கும் போது எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காம போயிடுச்சு, அதனால் அன்றைக்கி திடீர்னு நைட்டு விஜய் படம் பார்த்தேன், முன்னாள் நைட்டு அந்த படத்தில் பார்த்தப்போ ஒரு இந்த சுறா படமும் சர்க்கார் படமும் 2 படம் தொடர்ந்து பார்த்ததுனால எங்களுக்கு பிடிச்சி போச்சு அவரை, அதனால் காலைல போய் ஓட்டு போட்டோம் கூட சொல்லிக்கலாம் ஓட்டுக்கு முன்னாடி. காரணம் என்ன வேணும்னு சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. அமைச்சரவை ஆணைங்க, அமைச்சர்கள் ஆணைங்கன்னா சில சிக்கல் வரும், கோர்ட் ஒரு சில கேள்வி கேட்கும். சரி, ஏன் இன்னைக்கு செந்தில் பாலாஜியால் அமைச்சர் ஆக முடியல? எதனால் அவர், அதாவது கொஞ்ச நாள் கோர்ட்டுடைய ஆர்டர், அப்போ கோர்ட்டுமையான கண்டனங்கள், ஏன் கோர்ட்டு தடுத்துச்சு? அவர் எம்எல்ஏ இல்லையா, மக்கள் ஓட்டு போடலையா, அவங்க கட்சி ஆட்சியில இல்லையா, இல்ல முதல்ல இருக்கு அவர் பிடிக்கலையா? இல்ல கோர்ட் வந்து ஆக்க முடியாதுன்னு சொல்லல, ஆனா ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவோம் நாங்க, அவ்வளவுதான். நீ அதாவது நீ குத்துனா கத்துவ, நீ கத்தனா குத்துவேன்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் வரும்ல. கோர்ட் வந்ததுங்க காப்பாற்றுறதுக்கு ஜனநாயகத்தை. ஒரு சட்டம் படித்த மாணவனா எனக்கு அந்த 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 நம்பிக்கை, அந்த ஒரு சந்தோஷம் எங்கே இருந்ததுன்னா அந்த கருப்பு சட்டையில இருந்து வருது. கோர்ட்டு காப்பாற்றி விடுது. ஒவ்வொரு வாட்டியும் அரசியல்வாதிகள் குதிரை பேர அரசியல் பண்ணும்போதும், ஊழல் பண்ணும்போதும், லஞ்சம் லாவணமும் கோர்ட்டு உள்ள புகுந்து காப்பாற்றி விடுது. செந்தில் பாலாஜி ஒரு காலத்தில் கெட்டவர், அப்புறமா நல்லவர். இவரை போல ஒருத்தர் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்படி வச்சுக்கோங்க, டாஸ்மாக் வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்கன்னு குத்திங்க. கோர்ட்டு பார்த்துச்சு, என்னப்பா இப்படி அமைச்சராக இருக்கணுமா, இல்லை பழைய மாதிரி நான் ஐயோ சாமி அமைச்சர்லாம் வேணாம், ஆர்டரே போடலை, பெயில் இருக்கணுமா? கோர்ட் ஒரு கேள்வி தான் கேட்டுச்சு. அப்போது ஒரு தவறான ஆள், இல்லை குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர், தவறானவரா நிரபராதியா இல்லைன்னு கோர்ட்டு தான் சொல்லணும். அந்த தீர்ப்பு இன்னும் வரல. ஆனால் இது இருக்கும்போது, இந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது இவர் அமைச்சராக போனார்னா சிக்கல் வரும், விசாரணை நியாயமாக நடக்காது அப்படின்னு கோர்ட்டோட பார்வையில் தான் அந்த கேள்வி வச்சு. அப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக முடியல, அப்போ இது அப்ளை ஆகுமா? இதுக்கு கோர்ட்டு மானிட்டர் பண்ணா? இப்போ இதே சிபிஐயில் எம்எல்ஏ யாரோ ஒருத்தர் மினிஸ்டர் ஆகுறாரு, கோர்ட் என்ன பண்ண முடியும்? ஒரு ஊழல்வாதி, ஐயா எனக்கு இருக்கிறதே மொத்தமாக இந்த ஊடு தான், நானே வந்து வேற ஒருத்தர் வண்டியில் தான் போயின்னு வந்துன்னு இருக்கிறேன், காரில் இரவல் வாங்கி, என்கிட்ட ஒன்றும் இல்லை, பார்த்துக்கங்க, முடிஞ்சா நடவடிக்கை எடுங்க, அவரால் சொல்ல முடியுமா? இப்போ தெரியுதா எது அரசியல், எந்த மாதிரி அரசியல் வந்து அதாவதுங்க ஒரு அரசியல் அப்படின்றது எல்லார்கிட்டையும் வந்து டேர் பண்ணி சேலஞ்ச் பண்ணும். இப்படி இருக்கா இல்லையா, அமைச்சர் பதவி கொடுப்பீங்களா இல்லையா, என்ன 4ஆம் தேதி முடிஞ்சது தேர்தல், பதவி ஏற்று 1 வாரம் மேலே ஆயிடுச்சா, இன்னும் அமைச்சர்கள் போட முடியல, எந்த துறை யார் யாருக்கு என்ன ஏதுன்னு இன்னும் பிரிக்கலை, இன்னும் நிறைய துறைக்கு அமைச்சர்கள் போட முடியல. இது என்ன அரசியல்? பொதுக்குழுவை கூட்ட சிவி சண்முகம், வேலுமணி தரப்பு மும்புறமாக கையெழுத்துலாம் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த பிரச்சனை எப்படி போகும்னு பார்க்குறீங்க யூபிஎஸ்? இல்லை, அது அவங்களோட பிரச்சனை, மக்களுக்கு அதனால ஒன்றும் கிடையாது. சிலிண்டர் கட்சி அதிமுக பொதுக்குழு கூட்டி போட்டால் 6 மாதத்துக்கு 6 சிலிண்டர் சொன்னாங்களா, 6 சிலிண்டர் தாவேக்கா சார்பாக அது கிடச்சிரும். பொதுக்குழு முடிஞ்சு தீர்மானம் பண்ணோன்னா 2500 கிரெடிட் ஆகிடும் ஜியோ போட்டு. அதுக்கப்புறம் இந்த பொதுக்குழு கூப்பிட்டு அடுத்த பொதுக்குழு டிசம்பரில் வரும்போது 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சி சார். கரெக்டு, நான் சொல்கிறேன். இப்போ இந்த பொதுக்குழு கூட்டிட்டா இதெல்லாம் நடந்துரும்ன்றேன். இல்லை, அங்கே தலைமைக்கான இது இருக்குல்ல. அதிமுக தோத்தது தனி சப்ஜெக்ட். எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கணுமா இல்லை சிவி சண்முகம் ஆகணுமான்றது அவங்க உட்கட்சி பிரச்சனை.
ஆனால் அதற்கு பின்னாடி தாவேக்காவோட அரசியல் இருக்குன்றது தான் அங்கே நிதர்சனமான உண்மை. சிஎம்ஏ அங்கீகரிச்சிட்டாரு, சி.வி. சண்முகத்துக்கு தான் போனாரு. அப்புறம் அப்போ நீங்கள் வந்து அது உட்கட்சி பிரச்சனையாக பார்க்கும்போது நான் வந்து இது எல்லாரும் சேர்ந்த பிரச்சனையாக நான் பத்திரிகையாளராக பார்க்க முடியாதா? என் வேலை என்ன? எல்லாரையும் கேள்வி கேட்கறது, சந்தேகப்படுறது தானே, நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துறது தானே. நம்மனா இந்த சாங்கு போட்டு பாட்டு போட்டு வைபா பண்ண முடியும்? இல்ல, உட்கட்சி பிரச்சனைக்குள்ள விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர்களோட? இல்லைங்க, நம்ம ஏன் அதை படக்கூடாதுன்னு கேட்குறோம். அதுக்கு இவருக்கு என்ன சார் சம்பந்தம்? சொல்லிக்கலாம், அதுக்கும் இவருக்கும் என்ன சார் சம்பந்தம்? எதுக்கு சார் சி.வி. சண்முகத்தை போய் இவர் சார் பார்த்தாரு வீட்டுக்கு சார்? அவர்ல நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் குழு அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்க போய் பாக்குறாரு. சரி, ஓகே. அப்ப எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ இல்லையா? கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. சரி, அது அதிமுக, இது என்ன திமுக, இது என்ன, இது அதிமுக விஜயா இது பிராக்கெட்ல சார்? முழு, அதாவது எதுவுமே தெரியாத மாதிரியும், திடீர்னு கூகுள் மேப்ல சி.வி. சண்முகம் வீட்டுக்கு அதுவா வழி வந்த மாதிரியும், தேடின்னு போய் பார்த்தா மாதிரியும், போன இடத்துல சோஃபா இல்லாத மாதிரியும் சோஃபா எடுத்துன்னு போய் போட்டா மாதிரியும் இருக்குது நீங்க சொல்றது பார்த்தா. இன்னைக்கு இது கூடவா நாட்டு மக்களுக்கு தெரியாது? இல்லை நாம் பச்சை படிப்புக்கு அப்புறம் என்ன தான் மரியாதை? எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு என்ன மரியாதை? அதுக்கப்புறமா ஆயாராம் காயாராம் கேஸுக்கு என்ன மரியாதை? ஒருத்தர் இருந்தார் ஆயாராம் காயாராம், 15 நாளில் 3 கட்சி மாறின கில்லடி. அவர் விட்டுருந்தா இன்னும் 4 கட்சி மாறி இருப்பார். அப்புறம் தான் கோர்ட்டு உள்ளே வந்தது. சார்வால் அப்படிலாம் உங்கள் இஷ்டத்துக்கு மாற முடியாது சார்வால், போதும் நிப்பாட்டுங்க, இந்த தாவறத நான் குதிரையோட பயங்கரமாக தாவுறீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து பார்த்து உள்ளே பூந்தது. அதே தான் வாஜ்பாய் கேஸ்லேயும் ஆச்சு. சிபு சோரன் அவர்களுக்கு வாஜ்பாய் அன்னைக்கு தோத்தாரு, ஆனால் நீதி கட்சியாக ஜெயிச்சுது. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு, அதாவது சபாநாயகரை வைத்து அரசியலை வைத்து வளர்த்து கிழித்து நீங்கள் ஜெயிக்கலாம். லா வில் டேக் இட்ஸ் லாங் கோர்ஸ் ஆஃப் டைம். லா வந்து அப்படிலாம் விடாது. ஒன் டே இட் வில் கம் அண்ட் கேட்ச் யூ. 2Gல வேணால் எஸ்கேப் ஆகிருக்கலாம். மாட்சா தங்கமணி வேலுமணி அவர்களுக்கு ஏன் இந்த கெட்ட பேர்? இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமியும் கேட்டுக்கோங்க. அவரு ஏதோ ஒரு கேஸில் ஹைவேஸில் அவர் பேரும் ரிப்பேர் ஆச்சு, அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்ட்டு. அதை அவர் அப்பீல் போட்டு என் மேலே இருந்தால் விசாரிச்சுன்னு சொல்லிட்டு அது ஸ்குவாஷ் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னாப்பா என் பேரில் இன்னைக்கு தேதி எதுவும் கேஸ் இல்லைப்பா சொல்லி தான் பிரச்சாரம் பண்ணப்பல. கோர்ட்டில் போயிட்டு அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே என் மேலே கேஸ் இல்லை அது இது கோர்ட்டில் போட்டு யார் யாரெல்லாம் அந்த அக்யூட்டல் வாங்கி வந்துட்டீங்களா? இப்போ செந்தில் பாலாஜி அதை போய் அக்யூட்டல் வாங்கி வந்துட்டா அமைச்சர் ஆகலாம். வாங்கலைன்னா அப்போ வாங்கியிருந்தாரா அமைச்சருங்க. அந்த அக்யூட்டல் வாங்கலை, அதனால தான் அமைச்சர் ஆக முடியல. அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஏன் கோர்ட்டு நிறுத்துச்சு? இவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது, இவர் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னு கோர்ட்டு தள்ளிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க மீது தேடி தேடி போய் வீட்டில் போய் பார்க்குறீங்களே, சால்வை போடுறீங்களே, அப்போ நீங்கள் யார்? இப்போ இதில் நான் கோர்ட்டு கூட நிற்கவா இல்லை அரசியல்வாதி கூட நிற்கவா? சட்டம் படித்தவனா இல்லை ஒரு வழக்கறிஞரா இல்லை ஒரு பத்திரிகையாளரா? சொல்லுங்கள். ஆமாப்பா, கோர்ட்டு ஒன்றும் இல்லை. கோர்ட்டு ஜனநாயகத்தில் ஒரு தூண் தான் ஜுடிஷியரி. கோர்ட்டு எதுக்காக இருக்குது? இந்த நாட்டில் இந்திய அரசியல் சாசனத்தையும் சட்டத்தையும் நிலைநாட்டத்தை காப்பாற்றுறதுக்கு இருக்குது கோர்ட்டு விஷயங்கள்லாம் இதெல்லாம். அதனால தான் இது நான் நினைக்கிறேன்னா இங்கேருந்து இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு தான் போவோம். கோர்ட்டில் நடக்கும். கோர்ட்டில் கண்டிப்பாக தமிழ்நாட்டோட மானம் கப்பல் ஏறும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, வரலாறு இருக்குது. அத்தனை வாட்டி சிபிஐ வந்து போய்க்குது, அமலாக்கத்துறை வந்து போய்க்குது, அத்தனை ரைடு நடந்துருக்குது. கோர்ட்டுக்கு போகாமல் அமைதியாக இருந்தால் தப்பிச்சாங்க. கோர்ட்டுக்கு போனாங்கன்னா சிக்கல். வேறும் ஒரு கேள்வி சார், விஜய் அவர்கள் இதை கேட்கலாமான்னு தெரியல. விஜய் அவர்களுடைய 1 வாரம் 10 நாள் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்றது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய ஆட்சி தான் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு, எங்களுடைய திட்டங்களை தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. எப்படி இருக்குங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் சொல்றது வந்து ஒரு பிரச்சாரம். அதாவது திமுக தான் இன்னும் இருக்குது, நாங்கள் அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறவங்க நாங்கள் தான் இருக்கிறோம், ஏன்னா நாங்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் அரசியல் ரீதியாக. இப்போ ஃபஸ்ட்டு சத்துணவு ஒருத்தர் போட்டார் அப்படின்னு பார்த்தா, அப்போ எம்ஜிஆர் தான் இந்த திட்டத்தை எடுத்துன்னு வந்தார், எம்ஜிஆர் தான் ஆண்டுக்கிட்டு இருந்தார், நீங்கள் காலை உணவு போட்ட மாதிரி சொல்லிக்கலாமா? ஒரு பிரச்சாரம். அதனால் அது ஒரு பிரச்சாரம். விஜய் அவர்களோட அந்த 10 நாள் ஆட்சியில் வந்து எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், வெளிப்படைத்தன்மை இல்லை. ஒரு கட்சி சேரக்கூடாதுன்னா அரசியலில் வெளிப்படைத்தன்மை இல்லை. மற்றபடி இந்த 10 நாளில் வந்து அவங்க ஊழல் செஞ்சுட்டாங்க, அதை பண்ண போகிறோம், இதை பண்ண அப்படிலாம் இல்லை. இல்லை, இப்போ நம்ம நிர்வாகத்தை பற்றி மட்டும் தானே பேச முடியும். இல்லை, நிர்வாகத்தில் இன்னும் சரி செய்ய வேண்டியது இருக்குது நிறைய. நிர்வாகத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் அமைச்சர்கள் போடணும், இன்னும் இலாக்காக்கள் போடணும். சொன்ன விஷயங்கள் வந்து இந்த முதல் கையெழுத்துக்கள் எதுவும் பெருசாக இன்னும் பண்ணலை, நடைமுறைக்கு கொண்டு வரலை. 10 நாள் தாங்க ஆயிருக்கு.
10 நாளில் வந்து ஆட்சியில் வந்து இந்த குறை இது குறை அப்படின்னு சொன்னால் அது தப்பாகிடும், அது அபாண்டமாகிடும். அவர் ஒரு 6 மாதம் போனால் தான் அவரோட திறமை என்ன, அவர் எப்படி நிர்வாகம் பண்ணுறாரு, அவரு கீழே இருக்கிற அதிகாரிகள் இல்லை அவர் கீழே இருக்கிற அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறாங்களா, ஊழல் பண்ணுறாங்களா தெரியும், இல்லை நாட்டு மக்களுக்கு உண்மையிலே சேவை செய்கிறாங்களா. இன்றைக்கி தேதியில் வந்து விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி அவருக்கு கிடச்சிருக்கு. 20 வயசு 21 வயசு சாரி இவங்களுக்கு வந்து கீர்த்தனா 29 வயசு இல்லைங்களா. 29-30 வயசுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு அமைச்சர் ஆகிறாங்க. ஒரு பெரிய குடும்ப பாரம்பரியம் இல்லை. ராஜ்மோகன் வந்து அவர் அமைச்சர் ஆவார்னு அவரே நினச்சிருக்க மாட்டார். ஜேசிடி பிரபாகர் மாதிரி ஒரு கண்ணியமான இடத்துல வந்து சபாநாயகராக வச்சுருக்குறாங்க. நீங்கள் அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்க. அவர் அரசியல்வாதி இல்லை. இதே அவர் நீதியரசராக இருந்தால் நடவடிக்கை எடுப்பார். அவர் இருக்கிற துறையில் தான் பிரச்சனை. ஜேசிடி பிரபாகரை பொறுத்தவரையிலும் வந்து நல்ல மனிதர், சபாநாயகராக இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குங்க. ஆனால் தனபால் எப்படி ஒரு சிலுவையை சுமந்தாரோ அதே மாதிரி ஒரு சிலுவையை கட்சிக்காக அவர் சுமக்க வேண்டியது. அது வந்து நியாயமான ஒரு நேர்மையான முறை அல்ல. ஏன்னா விஜயவர்கள் ஆசைப்படுறாரு, நான் வந்து நேர்முகமாக இல்லாமல் மறைமுகமாக ஒரு கட்சியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நான் கொடுப்பேன், அவங்கள நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருமா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றது விஜயோட கோரிக்கை. விஜய் யார்? கட்சியினுடைய தலைவர். சபாநாயகர் கட்சியினுடைய தலைவருக்கு கட்டுப்படுவார், அவ்வளோதான். இப்போ இதில் போய் என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது நல்லதா? இது எடுத்துக்காட்டான அரசியல்? ஆனால் இல்லை, 100% கிடையாது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்சியை பொறுத்தவரையிலும் இப்போ 10 நாள் ஆயிருக்கு. ஒரு சில ஒயின் ஷாப் மூடி இருக்காரு. உண்மையிலே அதெல்லாம் நல்ல விஷயம். பெண்கள் பாதுகாப்புக்கு கவனம் செலுத்துகிற மாதிரி தகவல்கள் வருது. அது தேவை தான் அது நாட்டு மக்களுக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது விஜய் அவர்களுக்கு மேலே. ரஜினி சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்புலாம் அவர் பூர்த்தி செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம். நம்பிக்கை எல்லாம் நம்புறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒருத்தர் நல்லா ஆட்சி கொடுப்பாரு, அவர் நல்லபடியாக அரசாங்கம் கொடுப்பாரு, நம்புறது தப்பு இல்லை. அதை நிலைநாட்டுறதும் அதை ஏமாத்துறது அவர் கையில் இருக்குது. இன்றைக்கி தேதியில் இந்த 10 நாளில் வந்து இது 10 நாளில் நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை பேச முடியும். நன்றி சார். நன்றி.